அந்த மாமியும் மயிலாப்பூர் மாமி தான். உரும்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? எஸ், வர்றதுதான் வர்றேன். வலது கால எடுத்து வச்சு வா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றியா? இது காலேஜ்ப்பா, படிக்கிற இடம். நியூ அட்மிஷன் சார். ஓ, புது வரவா? பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்க. இந்த காலேஜ் பசங்கள்லாம் ஒரு மாதிரி. போய் நல்ல இடமா பார்த்து ஊதிட்டு உட்கார். ஹலோ சார், இங்க உட்காருங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரதர், பார்த்தா படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது. உனக்கு இங்க இடம் இல்ல, முன்னாடி இங்க அதை பார்த்து உட்கார். ஹலோ. ஹலோ. எங்க வந்தீங்க? இல்ல, வெளியில ரொம்ப போர் அடிச்சது. அத கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்துட்டு போலாமேன்னு வந்தோம். போங்க, சந்தோஷம். தேங்க் யூ. நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுன்னு வெளியில போவோம். நீங்க எல்லாம் வெளியில போர் அடிக்குதுன்னு கிளாஸ் ரூம்ல வந்தீங்களா? காலம் கெட்டு போச்சியா? கண்மணி, அங்க பாரு, அந்த சாம்பார் இங்கதான் இருக்கா? ஓ, இதுதானா? வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சொல்லுடா. சொல்லாம சாக போறியா இல்ல சொல்லிட்டு உயிரோட இருக்க போறியா? சொல்லு. சொல்லுறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவ்யாய வித்மஹே ஆயுஷ்மான் பவ. என்ன பெண்ணே? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு தாமா இந்த யாகத்தை பண்றேன். அத கெடுக்கிறையேம்மா. நீ வித்த திருட்டு சாராயத்தை சாப்பிட்டு 400 பேர் செத்து போயிருக்காங்க. நல்லது பண்ற. என்ன மாதிரி கொள்கை வீரனோட லட்சியம் எல்லாம் புரியாதுமா. கொள்கை வீரன் யாரு? நீயா? பணத்துக்காக கேவலமான தொழில் பண்ற உனக்கு யாகம், பூஜை, புனஸ்காரம் எதுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்கா? புரிய மாட்டேங்குதேம்மா, புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. குடிய ஒளிங்க, குடிய ஒளிங்கன்னு பிரச்சாரம் பண்றீங்க. குடிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் குடி எப்படி ஒளியும்? அதான் முடிவு பண்ணி முதல் கட்டமா எத்தனை பேர் செத்தாங்க? நேத்திய நிலவரப்படி 390, காலையில நிலவரப்படி 400. தப்பு பண்ணிட்டு தர்ம நியாயம் பேசுறியா? உண்டு. போன் எடுத்துட்டோம். இதோ இந்தாங்கோ, இத புடிங்க. ஐயாவுக்கு போடு. உங்க ஐயா தானே? அவரை சஸ்பெண்ட் பண்ணி 24 மணி நேரம் ஆச்சு. இடது கை போச்சா? வலது கைக்கு போடு. சின்ன இடத்துக்கு போடுறான். சின்ன ஐயாவா? அவர் இப்ப சீட்ல இல்ல. அவரா லீவ் எடுத்துக்கிட்டாரா இல்ல அரசாங்கமே அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு நாளைக்கு தெரியும். வலது கையும் போச்சா? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆண்டவனுக்கு போடுறா. பூசாரி போனா என்ன, மூல விக்கிரகம் தான் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? உன் பேர் என்ன? தியாகராஜன். எவன்டா வச்சான்? தத்தி ராஜன் வை. மேல் இடத்துக்கு போடுறான். ஹலோ, யார் பேசுறது? மேலிடங்களா? வள்ளல் ஐயா கிட்ட பேசுறோங்கறா, கொஞ்சம் லைனா போட்டு கொடுங்க. இதாங்கோ. நான் இந்த இடத்துலயே உன் சீட்டை கிழிக்கிறேன். நான் தான் வள்ளல் தாதா பேசுறேன். உங்களுக்கெல்லாம் வள்ளல், ஆனா உங்க போலீஸுக்கு தாதா. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா கொடுத்தவன், எலெக்ஷன்ல நிற்கும் போது எடைக்கு எடை கொடுத்தவன். அப்பேற்பட்ட என்ன ஒரு பொம்பளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அடுத்த எலெக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்காக 4 வருஷம் காத்திருக்கணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. நான் நினைச்சா 4 மாசத்துல வரும். என்னது, ஏசிட்ட கொடுக்கட்டுங்களா? ஆமாடா கழுத, ஒரு எம்எல்ஏக்கு தலைக்கு 10 லட்சம்னா மொத்தம் 25 கோடி தாண்டா வருது. சொல்லுங்க, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். 2 மணி நேரத்துல 25 கோடி ரெடி. தாய் குளத்துட்ட கூட
சாமிங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஹலோ. சரிங்க. சரி. அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்களே. உங்களை வேன்ல ஏத்த வேண்டாம்னு சொன்னாங்க. சொல்லியிருப்பாங்க, சும்மாவா? ஓட்டுக்கு 50 ரூபா நோட்டாவில கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கேன். உங்களை வேன்ல ஏத்த வேண்டாம், கையில விலங்க மாட்டி நான் இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்கோ பாதரட்ச, அதையாவது போட்டுங்கோ. ஐயா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வேதம் படிச்ச நீங்களே அதை வியாபாரமாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காசு கொடுத்தா மந்திரம் ஓதி பாவத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு நீங்க இருக்கிறனாலதான் இவன மாதிரி பணக்காரங்க பயப்படாம தப்பு பண்றாங்க. வேதம் ஓதுறது தொழில் இல்ல, தர்மம். நீங்க ஓதுங்க. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டிலே நிற்கும் மிஸ்டர் ரங்கநாத் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு தீய சக்தி. நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட சாராய சாவுக்கு இவர்தான் காரணம் என்பதை தகுந்த ஆதாரத்துடன் பிராசிக்யூஷன் நிரூபித்திருக்கிறது. மிஸ்டர் ரங்கன், உங்க தரப்புல ஆஜராகிறதுக்கு யாராவது வக்கீலுங்க வந்திருக்காங்களா? இருக்கிறாங்க. முருகன், பரமசிவன், பார்வதி. அவங்கள கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க கோயில்ல இருக்கிற சாமிங்க. ஒரு பாவம் மரியாதை என்ன தண்டிச்சீங்க, அவங்க உங்களை தண்டிச்சிருவாங்க. மிஸ்டர் ரங்கன், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க சார்பில் ஆஜராகிறதுக்கு வக்கீலுங்க வந்திருக்காங்களா இல்லையா? அல்லாடி முதல் கில்லாடி வைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுத்து பார்த்தாச்சு. அவமா பட்டு பட்டு கதை சாத்தி விட்டா. நான் ஆஜராக தயாரா இருக்கேன் யுவர் ஆனர். இவருக்காக நீங்க வாதாட போறீங்களா? எஸ் யுவர் ஆனர். என்னோட கட்சிக்காரர் நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவர். இதுல ஒரு கையெழுத்து போடு. கண்டுக்காத, நான் கை நாட்டு. நான் சொன்னேனே, முருகன், பரமசிவன், பார்வதி 3 பேரோட மொத்த உருவமே இவங்க தான். ஆத்தா, உன் காலை எடுத்து கொஞ்சம் மேல வை. எதுக்கு? தொடநடுங்கிகளுக்கு மத்தியில துணிச்சலா வந்து நிக்கிறீங்களே, உன் காலை தொட்டு கும்பிடணும் ஆத்தா. சரி சரி யுவர் ஆனர், இது ஒரு பொய்யான வழக்கு, ஜோடிக்கப்பட்ட கேஸ். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என்னோட கட்சிக்காரரை அரெஸ்ட் பண்ண ஏசி ராஜலட்சுமி வச்சு தான் சொல்றேன். அந்த அம்மாவை குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட் என்ன அனுமதிக்கணும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, ராஜலட்சுமி. யுவர் ஆனர், என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல இந்த அம்மா நிரபராதியை தான் குற்றவாளியாக்க பார்த்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒரு சரியான குற்றவாளி கூட கோர்ட்டு கொண்டு வந்ததே கிடையாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரோட பணபலத்துக்கும் படைபலத்துக்கும் எத்தனையோ போலீஸ் அதிகாரிங்க பயந்திருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க, இடமாற்றங்கிற பேர்ல ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா தான் ஒரு பெண்ணா இருந்தும் ஏசி ராஜலட்சுமி அவர்கள் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாம இவ்வளவு துணிச்சலா இவரை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசாங்கத்தோட வக்கீலா இருக்காரா இல்ல ஏசி ராஜலட்சுமியோட பர்சனல் வக்கீலா இருக்காரா? அவங்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அப்படின்னா என்னோட கட்சிக்காரரும் நேர்மையானவர் தான். யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பர். அவர் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு சொந்தக்காரர். அவரோட மெடிக்கல் காலேஜ்ல இந்த அம்மா தன்னோட மகளுக்கு சீட் கேட்டாங்க. தகுதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்ல இடம் கொடுத்தா காலேஜோட தரம் குறைஞ்சிரும்னு அவர் மறுத்துட்டாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல இந்த அம்மா அவரை நல்லா பழி வாங்கிட்டாங்க. நான் என் பொண்ணுக்காக இவர்கிட்ட சிபாரிசுக்கு போனேங்கிறத உங்களால நிரூபிக்க முடியுமா? என்னுடைய கட்சிக்காரர் சாராய சாவுக்கு காரணமா இருந்தவர்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? அந்த கள்ள சாராயத்தை வித்த இவரோட வேலைக்காரனே சொன்னான். ஒரு வேலைக்காரன் சொல்றத வேதவாக்கா எடுத்துக்கிறதா இருந்தா பல கோவில்களுக்கு தக்கார், காலேஜோட கரஸ்பாண்டன்ட் இவர் சொல்றதையும் கேட்கணும் இல்ல? மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, உங்க பேருக்கு முன்னாடி 6 இனிஷியல் போட்டுக்கிறீங்களே, அது யாரோட பேரு? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இதுல அப்ஜெக்ட் செய்ய என்ன இருக்கு? கல்யாணம் ஆயிருந்தா புருஷனோட பேரை இனிஷியலா போட்டுக்குவாங்க, ஆகலைன்னா அப்பாவோட பேரை இனிஷியலா போட்டுக்குவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் அப்படி கேட்டேன். இப்பதான் அவங்க பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கேட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப கல்யாணம் ஆனவங்களான்னு கேக்குறீங்க? மை டியர் லேர்னட் ஃப்ரெண்ட், கல்யாணம் ஆயிருந்தாதான் பொண்ணு இருக்கணுங்கிற சட்டம் இல்லையே. சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க கல்யாணம் சம்பிரதாயப்படி நடந்ததா இல்ல அப்படி இப்படின்னு திருட்டு கல்யாணமா? ஐ அகைன் அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என்ன நைன் எல்லாத்துக்கும் அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். கடவுளை மதிச்சு பெரியவங்க முன்னால அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணமா இல்ல நீங்களா முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நாங்களா தான் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா இதுக்கு சமுதாயத்துல திருட்டு கல்யாணம்னு பேரு. யுவர் ஆனர், இந்த அம்மா ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க. அதனால தான் எப்பவுமே கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற என்னோட கட்சிக்காரரோட பெருமை இந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நல்ல மனுஷன் தன்னோட வீட்டுல ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த புனிதமான இடத்துல
இந்த அம்மா தன் ஷூ காலோட நுழைஞ்சி அராஜகம் பண்ணிருக்காங்க. யாகத்தையே தடுத்து நிறுத்திருக்காங்க. உண்டா இல்லையா? ஷூ இல்லாம உள்ள போறதுக்கு இவர் வீடு ஒண்ணும் திருப்பதி தேவஸ்தானமும் இல்ல, இவர் வெங்கடேச பெருமாளும் இல்ல. நான் என் கடமையை தான் செஞ்சேன். யுவர் ஆனர், சமுதாயத்துல கிரிமினல்களையும் குற்றவாளிகளையும் காப்பாற்றுவதற்காக புனிதமான மத உணர்வையும் தெய்வ நம்பிக்கையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் மிஸ்டர் ரங்கநாத் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி. தன் குற்றங்களை மறைக்க அவர் மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கார். யாகங்கிற பேர்ல தன்னுடைய மோசடிகளை மறைச்சுக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே இவர் ஒரு கள்ளச்சாராய முதலாளி, கருப்பு பண முதலை. இவருக்கு சொந்தமான குடவுன்ல இருந்து பேரல் பேரலா கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை கடத்த இவருக்கு சொந்தமான லாரிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. You are absolutely right. அவருக்கு சொந்தமான இடத்துல இருந்தா சாராயத்தை பிடிச்சிருக்காங்க. கடத்தப்பட்ட லாரிகளும் அவருக்கு சொந்தமானதுதான். ஆனா இந்த கேஸ்ல என்னோட கட்சிக்காரர் சம்பந்தப்பட்டிருக்காரு. உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அவர் ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு நூத்துக்கணக்கான லாரி, ஆயிரக்கணக்கான குடோன் சொந்தமா இருக்கு. எங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுல அவரோட வேலை. இந்த அம்மா தன்னோட சொந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவரோட ஆட்களையே பயன்படுத்தி இப்படி ஒரு பொய்யான கேஸ ஜோடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், போலீஸ் நினைச்சாங்கன்னு ஆளுங்களை மிரட்டியே என்ன வேணாலும் செய்வாங்களே. யுவர் ஆனர், இப்பெல்லாம் போலீஸ்காரங்க சட்டத்தை மதிக்கிறதே இல்ல. இவங்க இஷ்டப்படி ஆளுங்களை அடிச்சு உதைச்சு கேஸ ஜோடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவரோட வேலைக்காரனை அடிச்சு இந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க. நான் சொல்றேன், ஆனா என்னோட கட்சிக்காரர் சட்டத்தை மதிக்கிறவர், தர்மத்தை மதிக்கிறவர், நியாயத்தை மதிக்கிறவர். போலீஸோட பொய் சாட்சியத்தால இவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுட்டா எதிர்காலத்துல இவர மாதிரி உத்தமர்கள் இவங்கள மாதிரி போலீஸ் அதிகாரிகளால பழிவாங்கப்படுறதுக்கு இந்த கேஸ் ஒரு முன்னுதாரணமாயிடும். அதை இந்த கோர்ட் தான் தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஹலோ ஐபிஎஸ் மேடம், என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? கதை கந்தல் ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறீங்களா? தோத்து போயிட்டு எப்படிலாம் தோண்டு போயிடக்கூடாதுமா, கொஞ்சம் தைரியமா இருக்கணும். அம்மா, கிரிமினல் லாயர், தோத்து போனதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீ வாதாடி விடுதலை பண்ணியே ஒரு அயோக்கிய. அவனால எத்தனை பெண்கள் தாலி எழுந்து தவிக்கிறாங்கன்னு தெரியுமா? வாய மூடு. தாலியை பத்தி பேசுற எந்த அருகதையும் உனக்கு இல்ல. அடுத்த கேஸ் பிடிக்கிற வழியை பாரு. அங்கேயும் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். வழிவிடு. கண்மணி, என்னடி என்னாச்சு உனக்கு? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. I don't want to talk with you. என்னம்மா? உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்னம்மா, ஜட்ஜ் பொண்ணுன்னா எதையும் 3 தடவை சொல்லணுமா? மா, என்கிட்ட விளையாடாத. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என் மேல என்னம்மா கோபம்? நீ பைக் கேட்ட வாங்கி கொடுத்தேன், கார் கேட்ட வாங்கி கொடுத்தேன், எஸ்கர்ஷன் போறதுக்கு பணம் கேட்ட, நீ கேட்டதுக்கு மேலேயே கொடுத்தேன். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு நல்ல அப்பாவா மட்டும் இருந்தா போதாது. எங்க மம்மிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும். அதாவது ஒரு நல்ல புருஷனா இருக்கணும் சொல்றேன். புரியுதா? என்னம்மா, ராமனும் சீதையும் ஊரே எங்களை பத்தி பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன குறை வச்சாருன்னு இப்படி பேசுற? இந்த ராமாயண கதையில சொல்லி என்ன டபாய்க்கலான்னு பாக்காத. நானும் ராமாயணம் படிச்சிருக்கேன். அந்த ராமரு சூர்பனக மூக்க அறுத்தாரு. ஆனா இந்த ராமரு சூர்பனக பேச்ச கேட்டுக்கிட்டே சீதை மூக்கெல்லாம் அறுக்கிறாரு. இது எந்த வகையில நியாயம்? சம்திங் இஸ் ராங் சம்வேர். அந்த காயத்ரி கோர்ட்ல ஆஜரானா போதும், அவளுக்கு சாதகமா தானே தீர்ப்பே சொல்றாரு. ஓஹோ, அதுதான் உனக்கு கோவமா? கோவம் மட்டும் இல்ல, ஐ வாண்ட் டு கில் யூ. கண்மணி, கோர்ட்டுங்கிறது என் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டதுமா. ஒருத்தர் குற்றவாளின்னு என் மனசுக்கு படுறது முக்கியம் இல்ல, அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படணும், அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா கொண்டு வர கேஸ் ஆச்சே, அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதானே உங்களுக்கு திருப்தி இல்ல டாடி? உங்க அம்மா எனக்கு என்ன விரோதியா அவளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுக்கு? எங்க அம்மாவை நீங்க வேணா விரோதியா நினைக்காம இருக்கலாம். ஆனா அந்த திமிர் பிடிச்ச வக்கீல் காயத்ரி நினைக்கிறாளே, அவனா எப்பவுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். அவ கோர்ட்ல ஆஜரானா போதும், அவளுக்கு சாதகமா தானே தீர்ப்பு கொடுக்குறீங்க. கண்மணி, கண்மணி, நீ எனக்கு மகளாவே இரு, தாயா இருக்க முயற்சி பண்ணாது. உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொன்னா கேளு ராஜா. ராஜா, ஐயோ குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. டேய் நில்லுடா. என்ன சிரிப்பு? ஏன்க்கா கோவப்படுறீங்க? நீங்க இவ்வளவு அழகா இருக்க காரணமே நான் தான். அது எப்படி? பாருங்க, தினம் எனக்கு டிஃபன் ஊட்டி விட பின்னாடி ஓடி ஓடி வரீங்களா? அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகுதா? அதனால இவ்வளவு ஸ்லிம்மா டக்கரா இருக்கீங்க. டேய், நான் உங்க அக்காடா. என்ன ஒட்டுமொத்தமா உள்ள வரானுங்க? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா?
அம்பி இன்னும் கொஞ்சம் குனிஞ்சிருந்தே இடுப்புக்கே ஒட்டியானம் போட்டிருப்போம். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? மொத்தம் நானே சாப்பிடுறேன். சாப்பிடணும். அங்க போய் சாப்பிடுப்பா. அக்கா! அக்கா என்னக்கா? மேடம் வாங்க உட்காருங்க. வணக்கம். என்ன இதெல்லாம்? பணம். ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாம்பழம் சேலம் தோட்டத்துல விளைஞ்சது, ஆரஞ்சு பெங்களூர் தோட்டத்துல விளைஞ்சது, காஷ்மீர்ல கூட எனக்கு தோட்டம் இருக்குதுங்க. இந்த ஆப்பிள் அங்க இருந்து வந்ததுதான். ஆனா வாழைப்பழம் ஏன் தோட்டத்துல விளைஞ்சது? சொத்து அவருதுங்க, நான் பினாமி. இந்த வெள்ளி தங்கம் டிவி டெக்கெல்லாம் நம்ம ஃபேக்டரி இதுதாங்க. இது நம்மளது இல்லைங்க, கவர்மெண்ட். எதுக்கு இதெல்லாம்? நான் நல்லவன் இல்லைன்னு 4 பேர் சொல்லலாம், ஆனா நன்றி இல்லாதவன் ஒரு நாய் கூட சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் நான் செய்யற தொழிலுக்கு லீகல் அட்வைசரா வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்க, நான் அந்த கோட்டையிலேயே முதலமைச்சரா உட்கார்ந்துருவேன். Shut up and get out, you scoundrel. மட்ட அம்மா இங்கிலீஷ்ல ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. தட்ட தூக்கிட்டு வெளியில போடா மூதேவின்னு சொல்றா. ஓஹோ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ? ஏம்மா சீதேவியவே கொண்டாந்துருக்கேன், என்ன போய் மூதேவின்னு சொல்றிய? ஏன் போய் இங்க? நீ நல்லவங்கிறதுக்காகவோ எனக்கு அள்ளி கொடுப்பேங்கிறதுக்காகவோ உன்னோட கேஸ் நான் ஆஜராகல. நீ சமூகத்தை கெடுக்கிற ஒரு சாத்தானுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன்னோட கேஸ நான் ஏத்து எடுத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. All of you get out, I say. யோ சீக்கிரம் போயா, இல்லைன்னா என் வேலை போயிடும். போறேன்டா, வெட்டில போட்டுட்டு போறேனே. ஐயோ போயா.